ஹாய் காய்ஸ், இது உங்கள் சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1 வந்து பார்த்தீங்கன்னா 5th சம் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் பாருங்கள். given a ஈக்குவல் ஏவோட வேல்யூ 1,2,3ன்னு கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ 2,3,5, சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3,4, டியோட வேல்யூ 1,3,5. இதில் பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இது வந்து நம்மள ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதான் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். கொஷின் கொடுத்துருக்காங்களா, ப்ராக்கெட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த வேல்யூஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுத்துக்கங்க, ப்ராக்கெட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸை ரைட் ஹேண்ட் சைடாக எடுத்துக்கங்க. ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சி எடுத்துக்கலாம். ஏவோட வேல்யூ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1,2,3. அப்புறமேட்டு சியோட வேல்யூ, இப்போ சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ 3,4. இதுதான் நமக்கு சியோட வேல்யூ. பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நம்பர் இதில் இருக்கணும், அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதணும். 1 இதில் இருக்கா, இல்லை. 2 இதில் இருக்கா, இல்லை. 3 இதில் இருக்கா, இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவல் போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கங்க. நம்மக்கிட்ட 3 இருக்குது, 3யை எழுதிடணும். பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பார்த்திங்கன்னா நமக்கு என்ன போட்டிருக்கோம், பி இன்டர்செக்ஷன் டி. அப்போ பி இன்டர்செக்ஷன் டின்னு போட்டு பியோட வேல்யூ என்ன 2,3,5. இன்டர்செக்ஷன் நீங்கள் போடணும், ஏன்னா இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குல்ல. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சி அப்படின்றதா கிராஸ் இங்கே இருந்தால் கிராஸ் போடணும், இன்டர்செக்ஷன் இருந்தால் இன்டர்செக்ஷன் போடணும், யூனியன் இருந்தால் யூனியன் போடணும். இன்டர்செக்ஷன் போட்டு டியோட வேல்யூ என்ன 1,3,5. இதுதான் டியோட வேல்யூ. இதில் ஒரே மாரி இருக்க நம்பர்ஸ் என்னென்னா 2 இதில் இருக்கா, இல்லை. 3 இதில் இருக்கா, இருக்குது. 5 இதில் இருக்கா, இருக்குது. அப்போ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ, அதாவது இங்கே கண்டுபிடிச்சதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் சி. நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன, ஏ இன்டர்செக்ஷன் சியில் கிடைச்ச வேல்யூ 3. கிராஸ் போட்டுக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏன் கிராஸ் போடுறோன்னா, இங்கே நம்ம கண்டுபிடிக்கும் போது என்ன போட்டோம், கிராஸ் தானே இங்கே கொஷினில் கொடுத்துருக்காங்க, அப்போ கிராஸ் தான் போடணும். சியில் நமக்கு, அதாவது பி இன்டர்செக்ஷன் சியில் நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன 3,5. இப்போ இதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 3,3, 3,5. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் போகலாமா. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பக்கம் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுத்துக்கிட்டோம், இந்த பக்கம் இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடாக எடுத்துக்கிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு போவோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காது. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி இதை எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் பியில் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க 1,2,3. நெக்ஸ்ட்டு கிராஸ் இருக்கிறதுனால கிராஸ் போட்டுக்குங்க.
அடுத்து பியோட வேல்யூ என்ன? 2, 3, 5. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 1, 2, 1, 3, 1, 5. 2, 2, 2, 3, 2, 5. அடுத்து 3, 2, 3, 3, 3, 5. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஈக்குவேஷன். இப்போ A cross B கண்டுபிடிச்சாச்சு, C cross D கண்டுபிடிக்கணும். C cross D. சியோட வேல்யூ என்ன? 3, 4. இப்போ கிராஸ் போட்டு, ஏன்னா இங்கே கிராஸ் இருக்குது, அப்போ கிராஸ் போடணும். 1, 3, 5. இது டியோட வேல்யூ. இப்போ இதை நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் 4, 1, 4, 3, 4, 5. இதுதான் நமக்கு C cross Dக்கு கிடச்சிருக்கிறது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, அங்கே அதாவது கொஷினில் கொடுத்துருந்தாங்கள்ல, கொஷினில் கொடுத்துருக்குறாங்களே ரைட் ஹேண்ட் சைடு, இதை அப்படியே எடுத்து எழுதுறீங்க. பாருங்கள், A cross B இன்டர்செக்ஷன் C cross D எடுத்து எழுதுறீங்களா? எழுதிட்டு இப்போ நம்ம கிடைச்ச, அதாவது ஒரே மாதிரி இருக்கிறது, நான் சொன்னால இதுலேயும் அதே மாரி தான் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? ஏன்னா இங்கே நடுவில் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்போ பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 1, 2 இருக்கா? இல்லை. 1, 3 இருக்கா? இல்லை. 1, 5 இல்லை. 2, 2 இல்லை. 2, 3 இல்லை. 2, 5 இல்லை. 2, 2 இல்லை. 3, 3 இருக்கா? இது பார்த்தீங்கன்னா 3, 3. 3, 3 இருக்கா? இருக்குது. 3, 3, 3, 3. 3, 5 இருக்கா? யா, இருக்கே. 3, 5, 3, 5. அப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னா 3, 3யும் 3, 5யும். இதுதான் நமக்கு கிடைச்ச செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ from 1 and 2 left hand side, right hand side, hence proved. அவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சம் தான், ஆனால் ஈஸியான மெத்தட். ஈஸியாக போடலாம். ஒரே மாதிரி இருக்க நம்பர்ஸை எடுத்து எழுதணும், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் ஒரு முன்னேற்றத்தை அடையணும். நம்ம சப்ஜெக்ட் லேர்னிங் சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.